விருச்சிகம் ஏற்கனவே இந்த ராசி வந்து ஒரு போராட்டமான ராசி தான். ஜூனுக்கு அப்புறம் நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ரிசல்ட்டை கொண்டு வரும். சிம்மம் இருக்கிறத காப்பாத்தினா போதும். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். மேஷம் எப்படின்னா அழுதுகிட்டே செய்வாங்க. இந்த வேலை செய்யணும், செஞ்சு ஆகணும், வேற வழியில் நம்ம செய்யணும். ரிஷபம் எவ்வளவு தூரம் பணம் சம்பாதிக்கணும் வேகத்தை காட்டுவாங்க. லாபத்தில் இருக்காரு தனி, அப்போ அவர் என்ன பண்ண லாபத்தை எவ்வளவு தூரம் எடுக்க முடியும். சிம்மம் இருக்கிறத காப்பாத்தினா போதும். புது முயற்சி எடுக்கலாம், புது மாற்றத்தை செய்யலாம். பட் தடங்களை சந்திச்சு அதை வந்து ஏற்கனவே இந்த ராசி வந்து ஒரு போராட்டமான ராசி தான். ஜூனுக்கு அப்புறம் நீங்க போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்துடும். 2026 இந்த தொழில் வளர்ச்சி எல்லாத்துலயுமே டாப்பா இருக்க போறது யாரு அப்படின்னா இந்த லவ் பண்றவங்க அவங்கலாம் இருப்பாங்கல்ல, ஏன்பா எங்களுக்குலாம் எதுவுமே சொல்லவே மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. எவ்வளவு பேர் இன்னும் கல்யாணத்துக்கு வெயிட் பண்றவங்களும் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள இந்த 2026 எப்படி சார் குரு தசை வந்துடுச்சா, குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த வருஷம் ஒண்ணுமே இருக்காது சார். என்னமோ சொன்னீங்க ஆனா எனக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஜாதகம் சொல்றவங்களையும் இல்லை இந்த ஜோசியம் சொல்றவங்களையும் திருப்பிடுறாங்கல்ல சார். குரு பார்வை கோடி நன்மை உண்மைதான். ஆனா குரு எல்லாருக்குமே வந்து பரிபூர்ணமா பணமோ பொருளோ குடும்பமோ வேலையோ தொழில் அந்தஸ்தெல்லாம் கொடுப்பாருலாம் உறுதி இல்லை. உங்க ஃபாதர் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவாரா அன்ஃபேவர் பண்ணுவாரா? அவர் வந்து பலசாலியா இருந்தா எவ்வளவு ஃபேவர் பண்ணுவார். அவர் பணக்காரனா இருந்தா, அவர் பெரிய பதவியில இருந்தா, அவர் ஏழையா இருந்தா, அவர்கிட்ட காசு இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் அன்புதான். எல்லா ராசியும் பயணம் பண்ணோம். ஆனால் வெளிநாட்டில் போய் ஒரு வேலை விஷயத்துக்கு போய் நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னா, இப்போ ஈவன் நீங்கள் எல்டர்சன் எடுக்கிற மேஷத்துக்கு கூட அந்த வாய்ப்பு வரும். ஆனால் அது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா 12 சனி, 12னா வந்து பயணம். இப்போ சிம்மம் அஷ்டமசில் பொதுவாக வெளிநாடு போகாதீங்கன்னு இருக்கும். ஏன்னா போனால் என்ன பண்ணுவோம், நீங்கள் போன பிளானை பிரேக் பண்ணுவோம். வந்தாச்சு மிஸ்டர் கோல்டோட தீபாவளி ஆஃபர் வந்தாச்சு. உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். இப்போ ஜென்ரலா சில கேள்விகள் இருக்கு. 2026 எந்த ராசிக்கு வந்து தொழில் வளர்ச்சி எப்படி இருக்கும்? இப்போ நீங்க சொன்னீங்க நாங்க வந்து இந்த 3 ராசிகள் டாப்பு, இந்த 3 ராசிகள் ஓகே சுமார், இந்த 3 ராசி ஏந்தா இருக்கு அப்படின்ற மாதிரி குலுக்கல் முறையில ஏதாவது தேர்ந்தெடுத்து வச்சிருப்பீங்களா சார் ஒவ்வொரு வருஷம்? அப்படிலாம் இல்லை. பொதுவாக வந்து நீங்கள் வேலை வந்து யாரும் செய்யாமல் இருக்க முடியாது. எல்லா ராசியும் வேலை செய்வாங்க. செஞ்சால் தான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கை வருமானம் எல்லாமே இருக்குது. பட் நிம்மதியாக செய்கிறாங்களா, கம்ஃபர்டபுளாக அவங்க என்ஜாய் பண்ணி அந்த வேலையை செய்கிறாங்களா, பணம் சம்பாதிக்கிறாங்களா, முன்னேறாங்களா, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி வந்து பார்க்கும்போது இப்போ நீங்கள் எல்லா ராசியும் எடுத்திங்கன்னா, இப்போ மேஷம் எப்படின்னா அழுதுகிட்டே செய்வாங்க. இந்த வேலை செய்யணும், செஞ்சு ஆகணும், வேறு வழியில் நம்ம செய்கிறோம். ரிஷபம் எவ்வளோ தூரம் பணம் சம்பாதிக்கணும் வேகத்தை காட்டுவாங்க. வேகம் காமிக்கிறது எதுக்குன்னா, லாபத்தில் இருக்கார் யார் முக்கியமான கிரகமான சனி. அப்போ அவர் என்ன பண்ண லாபத்தை எவ்வளோ தூரம் எடுக்க முடியும், அதுக்கு எவ்வளோ முதலீடு பண்ணலாம், அப்படி ஒரு ஆங்கிளில் அவங்க போகிறாங்க. மிதுனம் இது வரைக்கும் செட் பண்ணிட்டோம், இப்போ இறங்க போகிறோம், எக்ஸிக்யூஷன் அந்த மாதிரி ஒரு டைம் அவங்களுக்கு. இப்போ கடகம் போராடிட்டோம், இதுக்கப்புறம் போராட்டம் இல்லை, ஒரு நல்ல நிலைமைக்கு. ஒரு நல்ல நிலைமைனா என்னென்னா, வருமானம் பத்தலை, வாழ்க்கையுடைய தரம் பத்தலை, இன்னும் ஒரு படி மேலே ஏறணும், அந்த ஏற்றத்துக்கு ஒரு வழி. சிம்மம் இருக்கிறத காப்பாற்றினா போதும். இருக்கிறது இருக்கபடி இருக்கா, இருக்கிறத வச்சு ஓட்டிடலாம் இந்த வருஷம். சூப்பரான வருஷம் அது. இன்கம். கன்னி புது முயற்சி எடுக்கலாம், புது மாற்றத்தை செய்யலாம். பட் தடங்களை சந்தித்து அதை வந்து ஒரு மாதிரி டெக்னிக்கலாக சால்வ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மூவ் சக்ஸஸ் கொடுக்கும். ஓகே. துலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், டாப் நாச் வெல்கம் பண்ணும். அதாவது வாய்ப்பு வந்து கதவை வந்து தட்டி என் கூட வந்துரு, இந்த பக்கம் வந்துரு, என் கூட வந்துரு அப்படின்னு கதவை தட்டி கூப்பிடுவாங்க. சார் இந்த யானை வந்து KR விஜயா மேலே மாலை போடும் சார். எனக்கு இப்போ அந்த சீன் தான் சார் ஞாபகம் வருது இந்த துலாம் ராசி. அது மாதிரி தான் துலாம் ராசின்னு வச்சுங்க. விருச்சிகம் ஏற்கனவே இந்த ராசி வந்து ஒரு போராட்டமான ராசி தான். இப்போ அந்த போராட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு மே வரைக்கும் தொடர்ந்துட்டிங்கன்னா, ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்துடும். இன்கம்மையும் சரி, உங்கள் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனில் இன்கம்மை கொண்டு வந்துடும். தனுசு குறிக்கோள் தான் உங்களை காப்பாற்றும். அதாவது நீங்கள் தான் உங்களை காப்பாற்றிப்பீங்க. உங்களுக்கு வந்து சோதனை நிறைந்த வருஷம் தான். பட் ஆனால் உங்களை நீங்கள் செல்ஃபாக ப்ரொடெக்ட் பண்ணி காப்பாற்றிக்கிற அளவுக்கு திறமைசாலிகள், அதில் தப்பிச்சிருவீங்க. மகரம் கஷ்டகாலம் முடிஞ்சது, நல்ல காலம் தொடங்கிடுச்சு. ஸோ நல்ல காலத்தை நீங்கள் 2026 பார்க்குறீங்க, சிரிக்க போகிறீங்க, சம்பாதிக்க போகிறீங்க, புகழ் அடைய போகிறீங்க. இழந்ததை நிறைய இழந்துட்டு புலம்புனீங்க, மீண்டும் அடையக்கூடிய வாய்ப்பு. கும்பம் அப்படி இப்படி போகுது. அதாவது
இப்போ ஒரு காரில் வந்து ஒரு டயர் பங்க்சர் ஆயிடுச்சுன்னா அந்த வண்டி வந்து இப்படி அலைஞ்சிட்டே போகும். ஒரு ரோடு வந்து ஒரு மாதிரி பள்ளம் மேடாக இருந்ததுன்னா நம்ம வந்து அப்படியே ஒரு மாதிரி ஸ்னேக் மாதிரி போவோம். அந்த மாதிரி கும்பம் வந்து எந்த பக்கம் திரும்பலான்னு யோசிச்சிட்டே தான் போயிட்டுருக்கு. பட் இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துட்டிங்கன்னா 2026 வளைஞ்சு வந்துருங்க. வளைஞ்சாவது வர முடியுதா அதை பார்த்தா போதும். எப்படியாவது என்ன இதுகிட்டேருந்து காப்பாற்றிடுப்பா காப்பாற்றிட்டா போதுன்ற மாதிரி தான் இருக்குது. மீனம் ஜென்ம சனி. நீங்கள் உங்களை குழப்பிக்காமல் இருந்தால், நீங்கள் ஒரு தவறான முடிவு எடுக்காமல் இருந்தால் யூ ஆர் சேஃப். உங்கள் பாதை அது பாட்டில் போயிட்டுருக்கு. நீங்களே உங்கள் விதியை கெடுக்காமல் இருந்தால் போதும். டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம். ஓவர் திங்கிங், ஓவர் ரியாக்ஷன் அதை கட் பண்ணால் போதும். ஃபைன் சார். ஸோ 2026 இந்த தொழில் வளர்ச்சி எல்லாத்துலேயுமே டாப்பாக இருக்க போகிறது யார் அப்படின்னா ரிஷபம், துலாம், மகரம். எங்கேயாவது எங்களோட இது வராது. மிதுனம் ஓரளவுக்கு, கன்னி ஓரளவுக்கு. இல்லை மற்ற ராசிகளில் ஏன்பா எங்கள் பேர்லாம் இல்லை இருக்குமா இருக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க சார். இதை தாண்டி உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களோட ஸ்ட்ரென்த், உங்களோட லக், உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய டேலண்ட், உங்களோட ஃபேட், உங்களுடைய டெஸ்டினி இது பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா 2026 எல்லா வருஷமும் நீங்கள் தான் டாப். இந்த வருஷம் ஆமாம் எல்லாமே உங்களோட இதை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது எல்லாத்தையுமே தாண்டி ஒழுக்கம், கேரக்டர், பிஹேவியர் இதெல்லாம் எவ்வளோ மேட்டர்ஸ் அலாட் சார். இதெல்லாம் வந்து இருந்தால் யார் வந்தால் என்ன, யார் வரலன்னா என்ன, நான் என் வேலையை பார்த்துட்டு போவேன், நான் எப்போதுமே டாப்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் சொன்ன ஒழுக்கம், அந்த கேரக்டர், பிஹேவியரே உங்கள் ஹாரோஸ்கோப் தான் கொடுக்கும். ஒரு சுப கிரகத்துடைய ஆதிக்கத்தில் வந்துட்டீங்கன்னா நீங்கள் சுபத்தன்மையோடு இருப்பீங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? என்ன சார் எல்லாத்துக்கும் நீங்கள் அதுவே சொல்லுங்கள். ஆமாம், அதில் இருக்கிறது தானே நீங்கள் உங்கள் உருவம், உங்கள் எண்ணம், உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய சிந்தனை எல்லாமே அப்படி தானே. இப்போ பிரதிபலிப்புன்றீங்க. ஆமாம், நீங்கள் வந்து ஒரு காட்சியை பார்க்குறீங்க, எனக்கு ஒரு தோணுது, உங்களுக்கு ஒன்று தோணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு பீச் கிட்ட போகிறீங்க, அந்த பீச்சை நீங்கள் அலைய சத்தை கேட்கும்போது நான் ஒன்று உணர்வேன், நீங்கள் ஒன்று உணர்வீங்க. ஒருத்தர் ஒன்று உணர்வாங்க. அந்த உணர்வுகள் வந்து அவங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டியை பொறுத்து தானே வருது. சார் அடுத்து ஒரு சுவாரஸ்யமான கொஸ்டின் சார். இவ்வளோ நேரம் வந்து நம்ம மாணவர்கள் கேட்டோம், இல்லத்தரசிகள் கேட்டோம், வேலை வாய்ப்பு, அரசியல்வாதி கேட்டதுக்கப்புறம் இந்த டீனேஜ் பசங்கன்னு இருப்பாங்கல்ல சார், முக்கியமாக இந்த லவ் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் இருப்பாங்கல்ல, ஏன்பா எங்களுக்கெல்லாம் எதுவுமே சொல்லவே மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. ஸோ 2026 இந்த காதல் முக்கியமாக சார், இது ஒரு பக்கம் ஜோக்ஸ் அப்பார்ட், திருமணம் ஆகாமல் எவ்வளோ பேர் இருப்பாங்க சார். அதாவது 90s கிட்ஸ்ன்னு இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேர் இன்னும் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களும் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களில் இந்த 2026 எப்படி சார் இருக்கும்? நீங்கள் ஒரு சின்ன ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறேன். இந்த முகூர்த்த நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மாதத்தில் ஒரு 15 நாள் வரும்னு வச்சுப்போம். எல்லா மாதத்துலேயும் முகூர்த்த நாள் வருமானு கேட்டால் வராது. ஏன் வராதுன்னா, இப்போ ஆடி மாதமா முகூர்த்தம் இல்லைன்னு சில பேர் ஒதுக்கிடுவாங்க. மார்கழி மாதத்தில் கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி இப்போ வந்து ஆடி மாதம் இருக்குது, ஆனி மாதம் சில பேர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு மாதம் தான் முகூர்த்த நாட்கள் வரும். இப்போ தை மாதம் வந்தால் முகூர்த்தம், மாசி முகூர்த்தம். அப்போ நீங்கள் கல்யாணத்தை பற்றி கேட்டதுனால சொல்கிறேன். ஏதாவது ஒரு முகூர்த்த நாள் இன்றைக்கி எந்த மண்டபத்துலேயும் கல்யாணமே நடக்கலைன்னு இருக்கா? எல்லா மண்டபமும் ஃபில்லாக இருக்குது. ஸோ கல்யாணன்றது ஃபிக்ஸ் ஆகுது. அவங்க ஹாப்பியாக இருக்காங்களா இல்லையான்றது தான் பாயிண்ட். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, சுப காரியங்கள் வந்து எல்லா வருஷமும் நடக்கும். ஏன் நடக்கும்? ஒரு சுபர் இருக்கார், அவர் தான் குரு. அந்த குரு ஒவ்வொரு வருஷமும் ஏதோ ஒரு ராசிக்கு போய்ட்றாரு. அவர் ஒரு ராசிக்கு போயிட்டாருன்னா அவருக்கு விசேஷ பார்வை இருக்குது. அந்த விசேஷ பார்வையில் வந்து 3 இடத்த பார்த்துருவார். அந்த பார்வை எங்கெல்லாம் விழுதோ அந்த 3 ராசிக்கும் திருமண வாய்ப்பை கொண்டு வந்துடுறாரு. அவர் இருக்கிற பொசிஷனுக்கு ஒரு 2-3 ராசிக்கு ஃபேவர் பண்ணுறாரு. அப்போ கிட்டத்தட்ட 6 ராசிகளுக்கு திருமண வாய்ப்பை கொண்டு வந்துடுறாரு. நீங்கள் சொன்னீங்க இப்போ எல்லாரும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. நாங்கள் இப்போ ஒரு ட்ரெண்டே என்னென்னா, அரேஞ்ச் மேரேஜ்லாம் யாருக்கும் நம்பிக்கையே இல்லை. இப்போ எல்லாரும் வந்து பழகி பார்த்து, பேசி பார்த்து, ரொம்ப நாள் பழகி பார்த்து, இல்லை சில பேருக்கு வந்து நிறைய அனுபவம் தேவைப்படுது, அதுக்கப்புறம் ஒரு டிசிஷனுக்கு வராங்க. பட் அந்த திருமணமாக கொண்டு போகிறதுக்கு குரு ஏதோ ஒரு ராசியில் இந்த வருஷம் இருக்கார். ஆனால் 2 நம்ம பிரிக்கிறோம். ஜான் டு மே குரு மிதுனத்தில் இருப்பார். அப்போ மிதுனத்தில் இருக்காருன்னு சொன்னோம்னா அப் டு மே திருமணம் ஆகக்கூடிய ராசிகள் லிஸ்ட்டில் ரிஷபம் வந்துடும். ஏன்னா செகண்டில் குரு. அதே மாதிரி சிம்மம், இத்தனைக்கும் அஷ்டம சனி இருக்குது, இருந்தாலும் கல்யாணம் பண்ணுற நேரத்தை குரு கொடுப்பார், 11ல் இருப்பார். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா துலாம், 9ல் குரு இருக்கார், அதுக்கு கல்யாண வாய்ப்பை கொடுக்குறாரு. தனுசு அர்த்தாஷ்டம சனி, இருந்தாலும் குரு பார்வை அந்த திருமணத்தை கொடுக்குறாரு. அதுக்கு அடுத்தது கும்பம், இத்தனைக்கும் கும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத சனி போயிட்டுருக்கு, ஆனால் குரு பார்வை திருமணத்தை. அப்போது இதில் என்னென்னா, நல்ல ராசிகள்லாம் கம்ஃபர்டபுளாக பிளான் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ப்ராப்பராக அந்த கல்யாணத்தை முடிக்கிறாங்க. இந்த டஃப்பான ராசிகள்லாம் என்னென்னா, திடீர்னு கல்யாணம் ஏற்பாடிச்சு, கால் பண்ணி சொல்லுவாங்க, நாளைக்கு கல்யாணம், இப்போ வந்துடு, அரேஞ்ச் பண்ணிட்டோம், அதிரடி, இதெல்லாம் தான் இந்த மாதிரி. இப்போ நீங்கள் ஜூன் 1 அதே குரு அப்படியே ஷிஃப்ட் ஆகிடுவார். அவர் எங்கன்னா கடகத்துக்கு உச்சம் அடைவார். அப்படி ஷிஃப்ட் ஆகிட்டாருன்னா அப்படியே வேறு லிஸ்ட்டு மாறும்.
அந்த வேற லிஸ்ட் எப்படி மாறா மிதுனத்துக்கு கல்யாண பலனை கொண்டு வந்துடும். ஓகே. இந்த பக்கம் கன்னி ராசி திருமண பலனை கொண்டு வந்துடும். கிரகங்கள் மாறும்போது அந்த ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது மாறும்போது அது அப்படியே அந்த ராசியை மாற்றும். அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக சுப காரியங்கள் நடக்க தான் செய்யும், பிஸியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு கல்யாணம் நடக்கும். மே வரைக்கும் ஒரு சில லிஸ்ட்னா மேக்கு அப்புறம் வேற லிஸ்ட் வருது. ஓகே. அந்த லிஸ்ட் ராசிகளும் சொல்லிடுங்க. அந்த லிஸ்ட் தான் உங்களுக்கு நான் வந்து சொன்ன மாதிரி கடகத்துக்கு குரு வந்துட்டாருன்னா உங்களுக்கு மிதுன ராசி, இந்த பக்கம் கன்னி ராசி, அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி அந்த ஃபர்ஸ்ட் மே வரைக்கும் அந்த பலன் இல்லை, பட் மேக்கு அப்புறம் குரு பலன் வந்துடும். ஓகே. அப்புறம் மகர ராசி நேராக குருவுடைய பார்வை வந்துடும். மீனம் ஜென்ம சனியில் கல்யாணத்தை பண்ணுவாங்க குருவுடைய பார்வை. ஓகே. இதுதான் அடுத்த லிஸ்ட். ஃபைன் சார். அட்லீஸ்ட் ஜென்மசனியில் என்னென்னலாம் கஷ்டப்பட்டாலும் கல்யாணம் ஆயிடுமா அப்படின்னு போது கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஜென்ம சனியில் கல்யாணம் பண்ண ஹாப்பியாக இருக்குன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான். இல்லை அப்படி சொல்லலை சார். எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கும் போது ஏதோ ஒரு சந்தோஷமா பல பேர் கல்யாணமே இப்போ ஒரு கஷ்டமாக நினைக்கிறாங்களே. கல்யாணம் மட்டும் முடிஞ்சா போதுமாமா, சந்தோஷமா இருக்க வேண்டாமா அப்படின்னு நீங்களும் அதுக்கே பதில் சொல்றீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னோட கொஸ்டின், இந்த குடும்பம், இந்த சமநிலை, அப்புறம் இந்த பொருளாதாரம், எனக்கு திருப்தியான ஒரு லைஃப், கல்யாணம் ஆயிடுச்சு திருப்தியான ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு ராசிகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? 2026 நீங்கள் வந்து பொருளாதாரம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா நீங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 ராசிக்கு தான் வந்து பணம் வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஆனால் இண்டிவிஜுவலாக வந்து ஒருத்தருடைய தசா புத்தி தான் அதுக்கு பலன் சொல்லும். இப்போ தசா புத்தினா என்னென்னா தசா புக்தினா பிரெயின் புத்தி. தசா அப்படின்னா உங்கள் டோட்டல் உடலையும் வந்து அது ஆட்சி செய்யும். உச்சி முதல் பாதம் வரைக்கும் அந்த தசாநாதன்னா அந்த பர்டிகுலர் பிளானட் வந்து உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவார். அவர் டாமினேட் பண்ணிட்டாருன்னு சொன்னோம்னா பேர்த் சார்ட்லேருந்து அது கேல்குலேட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது அது பணம் கொடுக்குற கிரகமாக இருந்தால் பணமடியாக பொழியும். அது பணமே கொடுக்காத கிரகமாக இருந்தால் பணமே வராது. அது வந்து புத்தி கொடுக்குற கிரகமாக இருந்தால் புத்தியாக வரும். ஸோ ஒவ்வொருத்தருக்கு இப்போ நீங்கள் சுக்கிரதசைன்னு சொல்வீங்க. சுக்கிரதசை எல்லாருக்கும் பணத்தை கொடுத்துதான்னு கேட்டால் கொடுக்காது. சில பேருக்கு ஏழையாக்கி விட்டுரும், சில பேருக்கு என்ஜாய்மெண்ட்டை கொடுத்து பணமே இருக்காது. ஸோ சுக்கிரதசை எல்லாருக்கும் பணம் கொடுக்கறது இல்லை. ஆமாம் சார். இப்போது அந்த மாதிரியான ஒரு விஷயம் இந்த இடத்துல நான் கேட்கணும். குரு தசை வந்துடுச்சா, குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அந்த வருஷம் ஒன்றுமே இருக்காது சார். என்னமோ சொன்னீங்க ஆனால் எனக்கு நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஜாதகம் சொல்கிறவங்களையும் இல்லை இந்த ஜோசியம் சொல்கிறவங்களையும் திருப்பிடுறாங்கல்ல சார். குரு பார்வை கோடி நன்மை உண்மைதான். ஆனால் குரு எல்லாருக்குமே வந்து பரிபூர்ணமாக பணமோ பொருளோ குடும்பமோ வேலையோ தொழில் அந்தஸ்தெல்லாம் கொடுப்பாருலாம் உறுதி இல்லை. அவர் உங்கள் பேர்த் சார்ட்டில் வந்து அதாவது ஜனன ஜாதகமில் வந்து வலுவாக இருந்தால் தான் அவர் வரும்பொழுது வாரி கொடுப்பார். அவர் வலுவாக இல்லைனா இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஃபாதர் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுவார் அன்ஃபேவர் பண்ணுவார்? ஃபேவர் தான் பண்ணுவார். அவர் வந்து பலசாலியாக இருந்தால் எவ்வளோ ஃபேவர் பண்ணுவார்? அவர் பணக்காரனாக இருந்தால் ரொம்ப, அவர் பெரிய பதவியில் இருந்தால் ரொம்பவே, அவர் ஏழையாக இருந்தால் அவர்கிட்ட காசு இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் அன்பு தான் கொடுப்பார். இப்போ புரியுதா உங்களுக்கு வித்தியாசம்? குரு உங்கள் அப்பா மாதிரி, அவர் நல்லவர் தான். ஆனால் அவர் வசதியாக இருக்காரா, அவர் வந்து பெரிய யோகக்காரனா இருக்காரா, பதவியில் இருக்காரா, அது உங்களோட வந்து உங்கள் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை பொறுத்து தான் இருக்கு. உங்களுக்கு பாயிண்ட் புரியுதா? இப்போ உங்களுக்கு சூப்பர். இப்போ வந்து உங்களுக்கு புதன் வலுவாக இருக்குது, நல்லா படிக்கிறீங்க, நாலேஜபிளாக இருக்கீங்க. புதன் வீக்காக இருந்தால் வரல படிப்பு. சார் இந்த பாயிண்ட்டை வந்து நிறைய பேர் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணுறதுனால தான் இல்லை சார், நிறைய பேருக்கு இந்த ஜோசியம் மேலேயும் இல்லை இந்த ஜாதகம் சொல்கிறவங்க மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் போயிடுதுன்னு நான் நினைக்கிறேன் சார். நான் ஒன்று சொல்லட்டுங்களா, அஸ்ட்ராலஜி உண்மை, அது பொய் கிடையாது. நாம் வந்து என்னதான் அதை படித்து தெரிஞ்சு பயங்கர ஞானத்தோ இருந்தால் கூட மிஸ் பண்ணலாம். ஏன் தெரியுமா? அது அவங்கவுங்களோட நேரத்தை பொறுத்து இருக்குது. ஒருத்தருக்கு வந்து ஒரு ஹாரோஸ்கோப் வந்து ஒரு ஜாதகம் வந்து வழி காட்டணும்னா தான் வழியை காட்டும், வழியை காட்டணும்னா தான் வழியை காட்ட தவறான ஆள்கிட்டையும் போக வேண்டி வைக்கும். இன்னொன்று, இது வந்து எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. அந்த விசித்திரமான ஒரு சப்ஜெக்ட் இது. இதை வந்து புரிஞ்சிக்க முடியாது. இது எல்லாரும் கேல்குலேஷன் சொல்லுவாங்க, சில பேர் இது லாஜிக்னு சொல்லி. நான் சொல்கிறேன் இது கேல்குலேஷனும் இருக்குது, லாஜிக்கும் இருக்குது. இது அதுக்கும் மேலே ஒரு எனர்ஜி இருக்குது. இல்லை, அதை கரெக்டாக நீங்கள் வரும்போது உங்களுக்கு அந்த எனர்ஜி சிங்க் ஆனால் அது ப்ரிடிக்டும் பண்ண வரும், இல்லைன்னா வரவே வராது. நாலேஜ் இருந்தும் வராது. அந்த பாசிட்டிவிட்டியை நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ எப்படி புராணத்தில் வந்து நீங்கள் வந்து கர்ணனுக்கு வந்து மந்திரம் தெரிந்தும் அது சமயத்தில் பயன்படாமல் போகணும்னு சாபம் வந்தது மாதிரி தான் இது. ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு அமைப்பில் பயன்படும். அப்போ உங்களுடைய அடிப்படை விதி என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கையாகவே இருக்கும். சொல்கிறவங்களுக்கும் அதை கேட்குறவங்களுக்கும் கூட அந்த நேரம் கவனம் இருக்கணுமா சார்? கண்டிப்பாக. ஃபைன். அதனால தான் இப்போ நிறைய பேர் வந்து என்னப்பா எனக்கு இது நடக்கல அது நடக்கலன்னு சொல்லும்போது கூட அவங்களுக்கு அது புரிதல் இல்லை. அதுதான் நம்ம எடுத்துக்கணும் இல்லை சார்? இப்போ நீங்கள் இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எதை ஒருத்தர் வந்து முழுமையாக நம்புகிறாங்க அப்படின்னா, ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, கடவுளை வேண்டுறீங்க, ஒரு மாதம் ஒருத்தர் சொன்னார் விரதம் இருந்து வேண்டுறீங்க, பலன் பழிச்சிருச்சுன்னா அவரையே நம்புறீங்க, சாமியை நம்புறீங்க. சப்போஸ் பலன் பலிக்கலை, சாமியே இல்லைன்னுடுவீங்க, அவரும் போய் நிடுவீங்க. அடுத்து ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, ஒருத்தர் ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு, நீ இந்த கோயிலுக்கு போ உனக்கு இது நடக்கும். அது நடந்துருச்சுன்னா இவர் தான் கரெக்டான ஆள், இந்த கோயில் கரெக்டான சாமின்னு சொல்லி அந்த சாமியை பிடிச்சிப்பீங்க. எனக்கு இவர் தான் பிடிச்சிப்பீங்க. ஆனால் பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா,
உங்கள் நேரம் அந்த நேரத்துக்கு அந்த இடத்துக்கு அந்த நபர் மூலியமாக வழிகாட்டிச்சு பார்த்தீங்களா ஒரு நேரம், அந்த நேரம் தான் இது காரணம். இதோடைய புரிதல் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எல்லா தெய்வமும் ஒன்று தான், எல்லா கடவுள்கிட்டையும் சக்தி இருக்குது. உங்கள் நேரம் வந்தால் அது போய் பழிக்க வைக்கும். உங்கள் நேரம் வரலன்னா சொன்னவராலையும் நடக்காது, நீங்கள் போய் வேண்டுதல் செஞ்சோம் அது நடக்காது. அதுதான் அதோடைய புரிதல். சார், அடுத்துதான் இந்த வெளிநாட்டு பயணம் யாருக்கு வந்து அமைய போகுது? வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறைய வந்து இந்த குழப்பங்கள் இருக்குல்ல, இந்த வீசா, இந்த ஸ்டாம்பிங், இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்குது இப்போ புதுசாக போயிருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்புறம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் முக்கியமாக அதெல்லாம் வந்து, அப்புறம் எதிர்பாராத வேலை, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள், இதெல்லாம் யாருக்கு சார் அமைய போகுது? 2026 இந்த பயணங்கள் நீங்கள் சொன்னீங்க. இப்போ பொதுவாகவே பயணம் பண்ணுறது அப்படின்னு சொன்னோம்னா, சந்திரன் வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்லேயே வந்து யாருக்கெல்லாம் 8ல் இருக்கோ அவங்க ஃபாரினில் போய் செட்டில் ஆகிடுவாங்க. யாருக்கெல்லாம் 7ல் இருக்கோ அவங்க வந்து படிப்புக்காகவும் வேலைக்காகவும் இல்லை ஆஃப்டர் மேரேஜ் போகிற வாய்ப்பை உருவாக்கும். அதே மாதிரி ஒரு தசை நடக்கும் போதும் அதோடைய காம்பினேஷனில் அந்த சந்திரனை பொறுத்து தான் அவங்க வெளிநாடு பயணம் பண்ணுவாங்க. 2026 எல்லா ராசியும் பயணம் பண்ணோம். ஆனால் வெளிநாட்டில் போய் ஒரு வேலை விஷயத்துக்கு போய் நம்ம செட்டில் ஆகணும் அப்படின்னா, இப்போ ஈவன் நீங்கள் ஏழரை சனி நடக்கிற மேஷத்துக்கு கூட அந்த வாய்ப்பு வரும். ஆனால் அது கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா சேலஞ்சிங்காக இருக்கும். ஏன்னா 12ல் சனி, 12னா வந்து பயணம். ஸோ திடீர்னு ஒரு பயணம் வருது, திடீர்னு ஒரு ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக 2 இயர்ஸ் அங்கே போய் இருக்கணும். ஏழரை சனி, சாப்பாடு சரியாக அமையல, வீடு சரியாக அமையல, அது சரியாக அமையல, ஆனால் வேலை செஞ்சு தான் ஆகணும். ரிஷபம் கம்ஃபர்டபுளான பயணம். மிதுனம் தொழிலுக்காக ஒரு பயணம், சும்மா ஷார்ட் ட்ரிப், அப்படி போயிட்டு வர்றது. கடகம் வேறு வழியில் போய் தான் ஆகணும், ஆனால் அதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது, முன்னேற்றம் இருக்குது. பட் ஆனால் மனசு எந்த அளவுக்கு நிம்மதியாக இருக்கும்னு சொல்ல முடியல. இப்போ சிம்மம் அஷ்டமசியில் பொதுவாக வெளிநாடு போகாதீங்கன்றும். ஏன்னா போனால் என்ன பண்ணுவோம், நீங்கள் போன பிளானை பிரேக் பண்ணும். நீங்கள் ஒரு பிளானுக்காக போகிறீங்கன்னா அந்த பிளானை வந்து அது கெடுத்து கொண்டு வந்துடும். அதுதான் வெளிநாடு பயணத்தில் வந்து சிக்கல்களை கொடுக்கறது. சில பேர் வெளிநாட்டில் போய் ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிறது, அந்த மாதிரி நிறைய வந்து வருவாங்க. அப்புறம் கன்னி, இப்போ கன்னிக்கு வந்து வெளிநாடு பயணம் இருக்குது, ஆனால் போன வேகத்தில் ஒரு கொஞ்ச நாளில் தாக்கு பிடிக்க முடியல, எனக்கு இது பிடிக்கல, வேறு கண்ட்ரி நான் மைக்ரேட் ஆகிறேன்னு சொல்லி அந்த பிளானில் மாறுற மாதிரி இருக்கும். துலாம், நான் யார்கிட்டையும் சொல்லிட்டேன், அதுக்கு வெளிநாடு பயணம் வந்து அவங்களே கூப்பிடலாம், இல்லை நீங்களே கேட்டாலும் உங்களை ராஜ மரியாதையோட வரவேற்று உங்களை நல்ல பயணத்தை சக்ஸஸ். நீங்கள் எம்பசி வாசலில் நின்றா கூட அவங்களை கூப்பிட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்வீங்க. எப்படி வேணாலும் வேலை செய்யல, சொல்ல முடியாது. நிஜமாக ஆமாம், அந்த நேரம் அந்த மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ விருச்சிகம், இப்போ விருச்சிகம் டிஃபால்ட்டாகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பிறந்த மண்ணை விட்டு வேறு மண்ணில் வாழ்கிறது, ஒரு ஊரில் பிறந்து வேறு ஊருக்கு மைக்ரேட் ஆகுது, வேறு நாட்டுக்கு மைக்ரேட் ஆகுது. ஏன்னா விருச்சிகமே சந்திரன் நீச்சம். சந்திரன் நீச்சம்னா என்னோட அம்மா பிறந்த ஊரில் நான் இருக்க முடியல, எனக்கு அந்த பாக்கியம் இல்லை, நான் வேறு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போகிறேன். ஆனால் அப்படி போகும்போது அவங்களுக்கு நன்மையும் நடக்குது. ஸோ அவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே அந்த பலன் உண்டு. தனுசு பெரும்பாலும் போகிறத விரும்புறதில்ல, போனால் ஒரு இடத்துல, அதாவது இங்கேருந்தா இங்கே, அங்கேருந்தா அங்கே, அந்த ஒரு ஸ்டேட்டஸில் இந்த பயணத்தை மேற்கொள்வாங்கன்றது அவங்க கிட்ட தான் இருக்குது. மகரம் ரூட்டு கிளியராக இருக்குது, இது வரைக்கும் வீசா இல்லை, இது வரைக்கும் எனக்கு வந்து சான்ஸ் கொடுக்கல, இது வரைக்கும் நான் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே வரல, எல்லாம் ரிஜெக்ஷனாக வந்தது, இந்த முறை த்ரூ, எஸ் உங்களுக்கு த்ரூ ஆகுது. கும்பம் போகலாமா வேணாமா, போனால் நல்லா இருக்குமா, இருந்தால் நல்லா இருக்குமா, போயிட்டு வந்து பார்க்கலாமா, இப்படி ட்ரை தான் பண்ணுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ் அப்படி தான் இருக்குது. மீனம் போகாமல் இருந்தால் நல்லது. பார்த்தீங்க என்ன சார் இவ்வளோ சொல்லி, இல்லை இருக்கிற இடமே நிம்மதியாக இருந்தால் நல்லதுன்ற. ஃபைன், ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கிரக நிலைகள் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால. ஃபைன் சார், இவ்வளோ நேரம் வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையாக, ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப ரியாலிட்டியோட அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. என்னை விட டெஃபினட்டாக வந்து இதை பார்க்குற நேயர்கள் எல்லாருமே ரொம்ப ரசிச்சிருப்பாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். வரும் 2026 உங்களுக்கும் ஒரு நல்ல வந்து வாய்ப்புகள் அமைஞ்சு நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்றத இந்த நியூஸ் கிளிட்ஸ் சேனல் மூலமாக உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நியூஸ் கிளிட்ஸ் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி, ப்ளஸ் ஹாப்பி நியூ இயர் 2026 உங்கள் எல்லாருக்கும். தேங்க்ஸ் அலாட் சார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில்.